திருவாரூர் மண்ணில் சமூக நீதி பேசும் கட்சிகளின் போலித்தனம் தற்போது சிசிடிவி ஆதாரங்களால் சந்தி சிரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கும் பூண்டி கலைவாணன் குடும்பத்தின் அராஜக போக்குகள் தற்போது எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றன. திருவாரூர் நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான நடேஷ் திரையரங்கின் உள்ளேயே அமர்ந்து சட்ட விதிகளை துச்சமாக மதித்து பூண்டி கலைவாணனின் வாரிசுகள் தங்களது நண்பர்களுடன் மது அருந்தியது அநாகரிக அரசியலின் உச்சமாகும். மக்கள் கூடும் ஒரு பொது இடத்தில் இத்தகைய அத்துமீறலில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் அதனை தட்டி கேட்ட திரையரங்கு ஊழியரை தாக்கியது இவர்களது அதிகார மமதையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால் தாக்கப்பட்ட அந்த ஊழியர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் இழிவுபடுத்தி சாதிய ரீதியான தாக்குதலை இக்குடும்பத்தினர் நிகழ்த்தியுள்ளனர். அதிகார பலம் இருந்தால் எளிய மக்களை சித்திரவதை செய்யலாம் என்ற இவர்களது எண்ணம். ஜல்லிக்கட்டை தடை செஞ்சாங்க, அதை வச்சு அரசியலும் செஞ்சாங்க. அன்று ஜல்லிக்கட்டு காளையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது. இன்று மாதாந்திர தொகை தரப்படாமல் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. திருவாரூர் மண்ணின் அமைதியை குலைத்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினரையும் பணி செய்ய விடாமல் மிரட்டி அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார் திருவாரூர் நகர்மன்ற தலைவரின் கணவர் டி செந்தில். ஆளும் கட்சி பலத்தை பயன்படுத்தி பொதுமக்களையும் அரசு ஊழியர்களையும் காவல்துறையினரையும் மிரட்டும் போக்கு அநாகரிகத்தின் உச்சமாகும். தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இத்தகைய வன்கொடுமைகளில் ஈடுபடும் பூண்டி குடும்பத்தினர் மீது திமுக தலைமை இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வி வலுவாக எழுந்துள்ளது. ஒரு சாதாரண காவலாளி மீது கை வைக்கும் அளவுக்கு இவர்களுக்கு துணிச்சலை கொடுப்பது யார்? மேடைகளில் மட்டும் ஒடுக்கப்பட்டோருக்காக முழங்கிவிட்டு களத்தில் அவர்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு குடும்பத்திற்கு துணை போவது கம்யூனிஸ்டுகளின் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் இரட்டை வேடத்தை தோலுரித்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் பூண்டி கலைவாணனின் வாரிசுகள் மீது ஏற்கனவே அடுக்கடுக்கான PCR வழக்குகள் இருப்பதை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்குகளை சந்திப்பவர்களுக்கே மீண்டும் அதிகாரம் வழங்க துடிக்கும் திமுக கூட்டணியின் செயல் திருவாரூர் மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. அதிகார போதையில் ஆடும் இத்தகைய குடும்ப அரசியலுக்கும் அதற்கு துணை போகும் சந்தர்ப்பவாத கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் களத்தில் திருவாரூர் மக்கள் நிச்சயம் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதி.